ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். டுடே எனக்கு ப்ராஃபிட் தான். ஆனால் இன்னைக்கு டைம் பார்த்துக்கோங்க, 11 மணி ஆகுது. ஸோ இன்றைக்கி உண்மையாலுமே ரொம்ப சோதனையான நாள். இன்றைக்கி 4000 வந்திருக்குன்னா 2000 கிட்ட ப்ரோக்கரேஜே போயிடும், மைனஸில் பாருங்கள். ஸோ நான் வச்சுருக்க அமௌண்ட்டுக்கும் நான் கற்றுக்கிட்ட விஷயங்களுக்கும் என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும். என்னையை தாண்டி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள பார்க்க வேண்டாம். என்னோடய அறிவு கெட்டினது இவ்வளோ தான், என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும். ப்ரோக்கரேஜ் பார்த்திங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப சோதனையான ஒரு இது. 1800 அங்கே போகுது. கிட்டத்தட்ட ஒரு 2000 கிட்ட போயிடுது. எனக்கு ஒரு 1800 1900 அந்த ரேஞ்ச் தான் வரும். ஸோ உண்மையாலுமே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. ஸோ ப்ராஃபிட் தான். நான் மார்னிங் காமிச்சிருப்பேன் அந்த வீடியோவில். ஸோ ஏன்னா நான் அதெல்லாம் ரொம்ப நேரம் டைம் ஆகுதுங்க, என்னால் முடியல. உண்மையாலுமே ரொம்ப சோதனையான நாள் இன்றைக்கி. அதனால தான் விட்டுட்டேன். நான் நிறைய இது பண்ணிட்டு இது கடைசியாக இந்த வீடியோ மட்டும் இது பண்ணிவிட்டு என்னால் போட முடில. எவ்வளோ டைம் என்ட்ரி எக்ஸிட் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா பாருங்கள், உண்மையாலுமே ரொம்ப இந்த இதில் வேணால் வச்சு காட்டுறோம் பாருங்கள். பாருங்கள், மேலே கீழே. உண்மையாலுமே வாய்ப்புகள் நிறையா வர மாரி வந்து லாக் ஆகிட்டோம். ஃபுல்லாக ஸ்டாப் லாஸ் தான் அடிக்கடி ஹிட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது. இந்த இடத்துல ஒரே ஒரு கடைசி டைம் எடுத்தேன். இந்த இடத்துலையே என்ட்ரி எடுத்தேன், இங்கேயே க்ளோஸ் பண்ணினேன் 170ங்கிற ரேஞ்சில். ஸோ முடிஞ்சது போதும். ஓகே, அண்ட் என்னோடய லாஸ் எல்லாம் ரெக்கவர் ஆகி ஓரளவுக்கு ஒரு அமௌண்ட்டும் வந்து விட்டது. ஸோ டெய்லி க்ரீன் தான். ஒரு நேரம் என்ன பண்ணுறது, ப்ரோக்கரேஜ் அமௌண்ட்டு நிறையா போகுது. ஸோ நான் கற்றுக்கிறேன், இன்னும் கொஞ்ச நாள் அதிகமாக நான் லேர்ன் பண்ணிக்கணும். நான் 40,000 தான் வச்சு பண்ணுறேன், அதுக்கு மேலே நான் பண்ணல. போதுமானது இது. இதில் ஒரு 1000 2000 வந்தால் போதும், சரிங்களா. இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில், ஓகேங்களா. ஒன்லி கிளாஸ் மட்டும்தான், கால்ஸ் கொடுக்கறதில்ல. எல்லோரும் கேட்குறீங்க, கால்ஸ் கொடுக்கக்கூடாது முதல்ல. இன்னொன்று, இந்த நிலைமையை பார்த்தும் நீங்கள் வந்து கால்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா ரொம்ப முட்டாள்தனம். நான் ஒரு விஷயம் கற்று வச்சுக்கிட்டு இருந்ததுனால தான் ஸோ என்னால் இதை ரெக்கவர் பண்ண முடிஞ்சுது. இங்கே பாருங்கள், இங்கே நான் வச்சுருக்கேன் அப்படின்னா ஸோ கன்ஃபார்ம் போகும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எடுத்துக்கிட்டே இருக்கேன். வேணால் பாருங்கள், தெரியுதுங்களா. போகும்னு என்ட்ரி எடுக்கிறேன், க்ளோஸ் பண்ணுறேன், போகும்னு என்ட்ரி எடுக்கிறேன், க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கேண்டில் இல்லாமல் இந்த கேண்டில் எடுக்கிறேன். ஸோ அப்போ என்ன, ஸோ கற்றுக்கிட்டதுனால தான் இதை பண்ண முடியுது. ஸோ கால்ஸ் வேண்டாம், ஓகேங்களா. கற்றுக்கோங்க கண்டிப்பாக. டெய்லி க்ரீன் ஒரு நாள் நேற்றுக்கு கொஞ்சம் ஒரு 200 300, ஆனால் க்ரீன் தான். ஆனால் ப்ரோக்கரேஜ் அமௌண்ட் போகுது. இன்றைக்கி போனாலும் நமக்கு ஒரு அமௌண்ட் இருக்குது, இல்லைங்கள. ஒரு 1000 ரூபானாலும் நமக்கு இருக்குது. நமக்கு இப்போ 40,000 தான் வச்சுருந்தேன். 39 சம்திங்கில் தான் இருந்துச்சு, 39,900 சம்திங் தான் இருந்துச்சு. ஸோ 42,000. ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு 42,000 ஒரு 2,000 ஒரு நாளைக்கு போதும், ஓகேங்களா. ஒரு நேரம் மார்க்கெட் நமக்கு நிறையா கொடுக்குறப்ப எடுத்துக்கோங்க, சரிங்களா. இல்லாதப்போ ஓகே அப்படின்னு வந்துடுங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, லாஸ் ஆனால் ரெக்கவர் பண்ணுறது எப்படிங்கிறது சொல்லுவேன், எப்படி அமௌண்ட் வருதுங்கிறதையும் சொல்லி கொடுப்பேன், ஓகேங்களா. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் கிளாஸ் ஜாயின் பண்ண பாருங்கள். அதை விட்டுட்டு கால்ஸ் கேட்குறேன், அது வேணும் அப்படிங்கிறதுலாம் வேண்டாம். நீங்கள் கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டு இது பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை, சரிங்களா. எனக்கு வேலை முடிஞ்சிடும் இன்றைக்கி, இந்த டைமில் முடிஞ்சு. இதுக்கப்புறம் ஃப்ரீ தானே, ஓகேங்களா. அதனால் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு மெசேஜ் வரதுனால நான் சொல்கிறேன், கால்ஸ் மட்டும் வேண்டாம் அப்படிங்கிறேன். யாரை நம்பியும் இது பண்ண வேண்டாம், நான் கற்றுத்தரேன். நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுற அளவுக்கு நான் கற்றுத்தரேன், ஓகேங்களா. சரி பார்ப்போம். பின்னாடி அந்த அந்த சோதனையான இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். எத்தனை டைம் எடுத்திருக்கேன்னு பாருங்கள் நீங்களே. உண்மையாலுமே இதுக்கு பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கால்ஸுங்கிறத கேட்கவே கூடாது, சரிங்களா. லேர்ன் பண்ணுங்கிறது தான் வச்சுக்கணும்.
கண்டிப்பாக இருக்குதுங்கிறப்ப வெயிட் பண்ணி எடுக்கலாம்ல. ஸோ வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதை பார்த்து வெயிட் பண்ணி எடுங்க. கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா? பார்ப்போம். கண்டினியூ ஆகும் வீடியோ பாருங்கள். ஹாய், ஹலோ. மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போது பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? என்னோடய கேபிட்டல் அவ்வளோதான். ஓகேங்களா? பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இன்னைக்கு கொஞ்சம் ஒரு அப் ட்ரெண்டு போகிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம்.